இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் மந்த் என்னென்ன படம்லாம் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க, என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆக போகுது, என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுது அப்படி சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆகஸ்ட் மந்த் பொறுத்த வரைக்கும் டிவியில் என்னென்ன படம்லாம் ப்ரீமியர் பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 15 அன்றைக்கி நம்ம விஜய் டிவியில் வந்து ஜெயம் ரவி அண்ட் கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்க செகண்ட் படத்தை வந்து கண்டிப்பாக ப்ரீமியர் பண்ணிவிடுவாங்க. அப்படி ஜீ தமிழ் பக்கம் வந்து வச்சுக்கோங்க. ஜீ தமிழ் என்ன ப்ரோ படம் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷால் பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்க ரத்னம் படத்தை வந்து கண்டிப்பாக வந்து ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. ப்ரோ சன் டிவியில் என்ன ப்ரோ போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன் டிவியில் 2 படங்கள் சான்ஸ் இருக்குது. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து லால் சலாம், இன்னொன்று வந்து குண்டூர் காரம். குண்டூர் காரம் வந்துட்டு தெலுங்கு படம், அதை டப் பண்ணிட்டு வந்து தமிழில் போடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதில் 2 படத்தில் ஒரு படத்தை அந்த வீக்கெண்ட் இல்லைனா ஆகஸ்ட் 15 வந்து ப்ரீமியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஈவினிங் பொறுத்த வரைக்கும் படங்கள் போட மாட்டாங்க. அதனால் ஈவினிங் சீரியல்ஸ் போட்டு மார்னிங் வந்து ஏதாவது மூவிஸ் போடலாம். எனக்கு தெரிஞ்சு தனுஷ் நடிச்சிருக்க வாத்தி படத்தை வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு தீபாவளி அப்போ தான் போட்டிருந்தாங்க. இப்போ வரைக்குமே அந்த படத்தை வந்து தேர்ட் டைம் 4th டைம்லாம் ஒன்றும் போடவே இல்லை. அதனால் ஆகஸ்ட் 15 வந்து போடுறதுக்கு ஓரளவுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். லால் சலாம் அண்ட் குண்டூர் காரம் சன் டிவியில் எப்போ ப்ரீமியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை தவிர்த்து சன் டிவியில் மாஸ்டர் படத்தை வந்து இந்த ஆகஸ்ட் மந்த் சண்டேயில் வந்து கண்டிப்பாக ப்ரீமியர் பண்ணிவிடுவாங்க. அது தவிர்த்து விஜய் மூவிஸ்க்கான அப்டேட் என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் 5 அன்றைக்கி வந்து கோட் வந்து ரிலீஸ் ஆக போகுதில்ல. அதனால் இந்த மந்த் ஃபுல்லாகவே ஒரு கோட் அப்டேட்ஸாகவே இருக்கும். என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோட் படத்தோட ட்ரைலர், அதாவது மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ட்ரைலர் வந்து ஆகஸ்ட் 19 அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ரிமைனிங் சிங்கிள்ஸ் இன்னும் 2-3 பாட்டுகள் இருக்குது. அந்த 2-3 பாட்டுமே வந்துட்டு இந்த மந்தில் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் கோட் படம் வந்து கண்டிப்பாக வந்து செப்டம்பர் 5 வந்து ரிலீஸ் ஆகிடும். அதுக்கான எல்லா அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆகஸ்ட் 15 அண்ட் ஆகஸ்ட் 19 வந்து வந்துடும். ஆகஸ்ட் 19 வந்து ட்ரைலர் அண்ட் வந்துட்டு இந்த படத்தோட டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டிசப்பாயிண்டிங் நியூஸ் தான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் படம் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி சன் டிவி வாங்கினோன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல டிஆர்பி ப்ளஸ் வந்து சன் டிவியில் தான் விஜய் படம் வந்து மேக்ஸிமம் போட்டுருவாங்க. என் கமெண்ட் பாக்ஸில் எப்போ ப்ரோ மாஸ்டர் போடுவீங்க, எப்போ ப்ரோ லியோ போடுவீங்கன்னு தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கோட் படம் வந்துட்டு எப்படி மெர்சல் போயிட்டு ஜீ தமிழில் கஷ்டப்பட்டதோ அதே மாதிரி கோட் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மிஸ் தான். இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கோட் படம் சன் டிவியே வாங்கியிருக்கலாம் ப்ரோ, இல்லை ப்ரோ ஜீ தமிழ் வாங்கினால இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்டிங்கான விஷயம் தான் அது. கோட் சன் டிவி வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டிஆர்பி வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கும். அதே மாதிரி கோட் படம் எப்போ ப்ரோ ப்ரீமியர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோட் படம் வந்து பொறுத்த வரைக்கும் பொங்கல் 2025 ஜீ தமிழில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரீமியர் பண்ணிவிடுவாங்க. செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகிறனால அந்த படத்தை தீபாவளிக்கு போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு 50-50 சான்ஸ் தான். ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு தீபாவளிக்கு வந்து வேறு ஏதாவது படங்கள் போட்டுட்டு கோட்டை வந்துட்டு கண்டிப்பாக பொங்கலுக்கு தான் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. ஆனால் ஆகஸ்ட் 15 பொறுத்த வரைக்கும் சன் டிவியில் வந்துட்டு லால் சலாம், குண்டூர் காரம் அப்படி 2 படமே போடலாம். ஏதாவது பழைய படத்தை ப்ரீமியர் பண்ணிவிட்டு, விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் சைரன் அண்டு ஜீ தமிழ் பொறுத்த வரைக்கும் ரத்னம் அண்ட் கலைஞர் டிவியில் வந்து சாமானியன் அது ஒரு படம் வந்திருக்கு, ராமராஜ் படம். அந்த படத்தை வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஆகஸ்ட் 15 அன்றைக்கி 1:30 ப்ரீமியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கலைஞர் டிவியில் ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்க டியர் அந்த படமும் அவங்க தான் வாங்கி வச்சிருக்காங்க. இல்லை 2 படத்தில் ஏதாவது ஒரு படத்தை வந்து ஆகஸ்ட் 15 வந்து போட்டுருவோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன படம்லாம் அப்கமிங்கில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம்.